பாயிண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏன் அந்த ப்ரோக்கன் மார்க்ஸை பார்ட் 1ல் 2 ப்ரோக்கன் மார்க்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓட்டிங்ஸ் போட்டிருந்தேன். அதான் ஒரு 5 to 6 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க ஈவனல் போடணும் அதாவது ஹாலிடே பண்ணலாம் சொல்கிறதுக்கு ஈவனல் போடுங்க சொல்லிட்டீங்க. ஸோ நம்மளோட ஈவனல்லே போட்டுடலாம் சொல்லி வந்துட்டு சோனிக்கார வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் போய்க்கு நம்ம ஆட்டையாக போட போகிறோம். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே, நீங்கள் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் அக்னாலேஜ் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அப்புறம் வீடியோஸ் நம்ம உடனே வருங்களா பார்த்து ஜெய் பண்ண முடியும். ஏன்னா லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் இருக்குது அப்படியே சொல்லி நம்ம இந்த கேம் விட போகிறோம். ஏன்னா இந்த வார்த்தை தான் இத்தனை நாள் நம்மளோட சேனல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பார்க்க வேண்டியது தான் மறக்காம மைக்கப் டே 1 வித் அவர் மண்டன் சேனலில் போட்டுதோ அது பார்க்காம பார்த்துருங்க. அது வீடியோ செம்மலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மக்களே. ஏன்னா நிறைய விஷயம் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் மக்களே அவ்வளோ நூபா வீடியோ போடுறேன். இல்லை நான் கேட்குறேன் உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. பட் இன்னமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க மக்களே. ஃபர்ஸ்ட் இந்த அட்வைஸ் அதெல்லாம் கொடுங்க. இந்தமாரி நம்ம வந்து ஆர்ஜி கேமுக்கு அட்வைஸ் கொடுத்த மக்களே. ஆர்ஜி சொல்கிறப்ப தான் அவர் நல்ல பர்சன். அவரை போய் சொல்கிறப்ப தான் எம்ஜி கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுத்த மக்களே. அது அவருக்கு பிடிக்கல. ஸோ ஓகே, பிடிக்காத காலத்தில் நான் சொல்லியிருந்தேன் மக்களே. அது சேட்லேயும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா என்னை பற்றி ஆங்கிரியாவோ இல்லைனா எதாவது என்னை பற்றி கோமா இருந்தாலோ ஏதாவது நான் வந்து ரூடாக பேசுனேன் என்ன சாரி, ஏன்னா அதை தப்பாக பேசுகிறவரை நான் மன்னிச்சுங்க அப்படின்னு நான் வந்து சேட்லேயே போட்டிருந்தேன். அவர் வந்து படிக்கலை. ஸோ ஓகே விட்டுருந்தா பரவாயில்ல. பட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவில் அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி சொசைட்டி ஏதாவது மீடியாவில் சொல்ல போனால் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போடணும். அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் இஸ் சக்ஸ் அப்படி சொல்லி எக்கச்சக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட சேனல்லே அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. அது நீங்கள் இன்னும் பார்க்கல தெரிஞ்சு நான் வந்து டிலேட் பண்ணிட்டேன் அந்த சேட்ஸ் எல்லாம். சரி, அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி கேமிங் கூட பேசினேன். ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பார்த்தா முடிச்சா நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன் மக்களே. இப்போ அவர் என்ன மெசேஜ் நீங்களே பாருங்கள். தம்பி இதுதான் என்னோடய பவர், நீ இன்னும் எதாவது பண்ணி என்கிட்ட ஏதாவது சப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி போய் தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்து தெரிஞ்சு அவர் ரொம்ப ஒரு பண்ணி இப்போ சூனியக்காரி வரை என்னை தத்தின்னு இருக்கா. நான் இருக்க பட்சத்துக்கு இது விவரம் ஒருத்தி தத்தின்னு இருக்கா மக்களே. இந்த வாட்டி நம்ம சூனியக்காரி எட்டே போட்டு ஒட்டிட்டோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவன் தொத்தினே இருக்கான்னு சொல்லி ஸோ ஓகே நம்மகிட்ட தான் பர்ச்சேஸ்க்கான காசுலாம் இருக்குது அப்படி சொல்லி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் பர்ச்சேஸ் பண்ணக்கப்புறம் அது எங்கே இருக்கும் எப்படி நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும் சத்தியமாக எனக்கு ஐடியா கிடையாது. ஐயோ சரி வேஸ்ட்டாக பர்ச்சேஸ் ஓகே சத்துற காலத்தில் சூரியக்காரியை இப்படி பண்ணலாம் அதான் டார்ச் இது பண்ணாமல் சொன்னேன். பட் அவள் வந்து தெரியல மக்களே, போட்டால் போட்டு தள்ளிட்டா என்னையே. ஸோ ஓகே நான் வந்து பார்த்தா டபுள் எக்ஸஸ் பூஸ்டாக நான் போட்டிருக்கேன். ஓகேவா மக்களே. சூரியக்காரி எங்கடி போனேன் அவரை பேச மாட்டாளே. அவன் எங்கே இருக்கா கூட இப்போ டவுட்டாக இருக்கும் மக்களே. அவன் எங்கே இருக்கா. ஸோ ஓகே, ஆனால் எம்ஜி கேமுக்கு வந்து இது கரெக்டாக தப்ப சொல்லி இப்போ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம். ஏங்க என்ன சூனியக்காரங்க வாங்க வந்துட்டா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிளாஸா சிஸ்டர் எண்டா நமக்கு எதா சிஸ்டர் எண்டா. ஸோ அவங்களோட கலரே அதான் அவங்களோட கிரேவில் தான் பார்க்குறது. கிரேவி ஆர்ட் சொல்லக்கூடாது. அது பேருந்தா சிமெண்ட்ரியா இல்லை ஏதோ வருமே காஃபினோ ஏதோ ஒன்று மக்களே. அதில் போய் தான் பார்க்குவேன். ஏன்னா அதில் தான் ஒரு சிம்பிள் இருக்கும். இங்கே வந்து 635 போட்டுருந்தோம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எடுத்துடும். அது பேர் என்னது மூன் ஸ்டோனா எடுத்துட்டோம். மூன் ஸ்டோன் மக்களே விட்டுட்டீங்க வருது. ஏன்னா அது போட்ட கேப்ல நம்ம எடுத்துருப்போம் நான் நம்புகிறேன். பார்க்கலாம். இப்போ ஷவர் எடுத்து நமக்கு இப்போ ஷவர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி அடுத்தலாம் தோணிடலாம். ஏன்னா சூனைக்காரி நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சூனைக்காரிக்கோ இதுக்கும் அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மாதிரி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் மேட்லின் இவங்களோட பேர் வந்து சிஸ்டர் மேட்லின் மக்களே. அதான் மேட்லின் இவங்களோட பணத்தையும் நான் பார்த்துருந்தேன். அது என்ன செகண்டோட நான் மறந்தும் போயிட்டேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம காட்டியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க மெசேஜ் பார்த்ததில் நீங்கள் பார்த்துக்க மாதிரி எதாவது சொல்லலாம். சிஸ்டர் பார்த்துருக்கீங்க சிஸ்டர் மேட்லின் எவ்வளோ தாங்க நான் பார்த்துருப்பேன். ஐயோ என்னோட இப்படி வாய்ஸ் சூனியக்காரிக்காவே எட்டாச்சு வாய்ஸுக்கு வாதக வரையாதே வாய்ஸை சேஞ்ச் பண்ண வேடியோலாம் கேரளாவோட படம் தானே முடியாது. வாய் டேப்பிட்டு ஓடினாலும் டேப் எடுத்துடுறான் மக்களே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு நல்ல டேப்பாக சொல்லுங்கள் மக்களே கமெண்ட்டு. நானும் இவங்க வாய் ஒட்டுறேன். எவ்வளோ அதான் கேட்டு டைப் பேச்ச ஓட்ட சொல்கிறேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். இது இப்படி தான் மக்களே பேசியே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிடுவா. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கேப்பில் இது டே எனக்கு கிட்ட அவங்களே வச்சு டேக்கிட்டோம். அந்த ஹேண்ட்ஸ் காட்ட எனக்கு சூனியக்காரன் எங்கே பார்த்தது இல்லை. வந்துட்டா மகளே அவ்வளோ தாரி அதான் இது அத்தைக்கு வரவே இது அத்தைக்கு எவ்வளோ தாரி உனக்கு வந்துருக்கும்.
ஆக்சுவலி உண்மை சொல்லாமல் இது கொஞ்சம் ஒரு ஹாரரான சாப்டர் தான். இது வரக்கூடாதுன்னு நினச்சேன். பட் எப்படி தான் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் இந்த கேமை முடிக்கணும்னா. இப்போ சூனிகா வந்துடுவான் மக்களே பார்க்கலாம். சூனிகார் எங்கடி இது அவள் சவுண்டு ஆளை காணோம். நம்ம என்ன பண்ணலன்னா ஜம்ப் பண்ணது வந்துருப்பால ஜம்ப்ஸ்கேரில் கொடுத்துட்றதுங்க. ஓகே ஜம்ப்ஸ்கேர் கொடுக்கலாம் மக்களே. ஆக்சுவலி ஓகே நோட்டீஸ் பண்ணிங்களா அவள் காணவே காணும். உங்களுக்கு வந்து திருப்பி நான் அந்த இது போடுறேன் மக்களே. ஓகே ஓகே நம்ம திருப்பி போடுறேன். இங்கே பாருங்கள் தம்பி இது என்னோட பவர். என்ன மட்டும் இல்லைன்னா என்னென்னும் என்கிட்ட இருக்காங்க சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சொல்கிறேன். அவங்க இன்னும் பார்க்கல பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியல. நான் படிக்கல அவ்வளோவா. ஸோ ஓகே அவங்க எப்படியோ பண்ணிட்டு போட்ட மக்களே. பட் நான் ரொம்ப டம்பாக இல்லை நூபாக வீடியோ போடுறேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் என்னென்ன பண்ணணும் அதான் இந்தமாரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒழுங்காக நல்லா போடணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேச சொல்லி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக பேச முடிஞ்சதுக்கு இந்த மாதிரி பொறுமையாக பேச போகிறேன். ஸோ நீங்கள் அதான் என்கிட்ட இப்போதைக்கு ஒரு குறையாக சொல்லிருக்கீங்க தவிர வேறு எதுவும் குறை சொல்லலை. நான் வந்து ஆரம்ப கட்ட மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா மைக்கப் டே 1 நம்ம சேனல் ஸ்டார்டட் வீடியோலேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அப்போ நான் நோட்டீஸ் பண்ணலை. பட் இப்போ நம்ம கரண்ட் வீடியோவை கிரானிதா மகா சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஒரு பேர் மறந்துட்டேன் சாரி. ஸோ நீங்கள் தெரியும் பட் மறந்துட்டேன் சாரி ஓகேவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் போதும் ஐயோ வளருது ப்ரோ கொஞ்சம் மெதுவாக பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ என்ட்ரோ எல்லாத்துலேயும் மெதுவாக பேச இந்த வீடியோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மறந்துட்டு இப்படி பேசுகிறேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிங்க என்கிட்ட. ஸோ ஓகே இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன தெரியுதுன்னா சிஸ்டர் ரெண்டாவோட கலரை காணும் அவள் கட்சி மகளிர் ஏதோ எம்ஐ அதான் ப்ராக்கெட் ஐயிட்டு போட்டுடலாம். ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா ஏவல் அதான் இந்த சிம்பிள் வர மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்தமாரி சுனேகரி போகிறோம் மக்களே. கோழி எதையா கோழியா நமக்கு சூனியக்காரிக்கே பைத்தி முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரெண்டாவோட கிளாஸ் இப்படியே போயிடலாம் மக்களே. ஈவன் நான் சேர்த்தா போகிறா அதனோட ரிஸ்க் இருக்க விரும்பலை ரிஸ்க்கெலாம். பிகாஸ் ரிஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மோட ரொம்ப டஃப் மக்களே. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மோட் கூட சவுண்ட் வச்சு டைவர்ட் பண்ணி டக்குனு பண்ணிடலாம். ஆனால் கதவை சாத்துறா. இங்கே வந்து எம்மு ஓகே இங்கே பாருங்கள் ஐய வந்துச்சு மக்களே. அவ்வளோதான் ட்ரை ஓப்பன் பண்ணிடலாம் மக்களே. சன்ஸ்டோன் கச்சிச்சு மக்களே போடு. நீங்கள் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ பெல் லைக்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கிய பிகில் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கப் டே 5 நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் ஆஃப் ஃபங்க்ஷன் டே 5 வரப்போகுது. ஏன்னா நம்ம வந்து 3 ஷோ நல்லா பண்ணிட்டுமா இப்போ தான் உங்களுக்கு நானே நோட்டீஸ் பண்ணுறேன். அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விளையாடுறா பார்த்தீங்களா. ஓகே சூனியக்காரில் ஓகே வந்து 8 நிமிஷம் அதை 8:30 செகண்ட்ஸ் தான் ஒரு மாஸ்க் பீஸாக எடுத்துட்டோம். ஏன் நம்ம 2 மாஸ்க் பீஸ் ஏன் எடுக்கிறோம் சொன்னக்கு என்னாச்சு சாரி கேஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு தெரியாத மாதிரி ஸோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன் பிகாஸ் என்னோடய ரெக்கார்டிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பபிளாக கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை மக்களே. ஏன் அப்புறம் என்னாச்சு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக ப்ராசஸ் முடிச்சுட்டு இந்த மாஸ்க் பீஸ்க்கு நான் வைக்கும் போது ரெக்கார்டிங் திடீர்னு பார்த்தீங்கன்னா எரர்னு காட்டுச்சுன்னா எவ்வளோ மனசு வலிக்கும் மக்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஈவன் நிறைய வாடி நான் ஆயிருக்கு. நான் அந்த தப்பை நான் இழக்க விரும்பினதுனால தான் நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணேன். மற்ற பதில் எதுவும் நினச்சிக்காதீங்க. நம்ம இது க்ளோஸ் பண்ணி இது லாக் பண்ணல. இன்னைக்கு சூனியக்காரி இவ்வளோ வந்துடக்கூடாது. சூனியக்காரியில் வந்து என்ன பண்ணுறது. ஸோ இப்போ வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி இது வீடியோ ரெக்கார்ட் இருக்க சூனியக்காரியே என்னது இது ஓகே மிஸ்டேக் ஆஃப் சிமெட்ரி நம்ம முடிச்சிட்டோம் மக்களே. அவ்வளோதான் பாருங்க அந்த சாப்டர் த மிஸ்டேக் ஆஃப் சிமெட்ரி நம்ம முடிச்சிட்டோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி லேகு இது கிச்சு லேக் கிச்சு சொல்கிறோம்ல கொஞ்சம் லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அதை மறைச்சிக்கோங்க. இதனால அவ்வளோ நல்ல ஃபோனை நான் விளையாடுறது கேட்டிங்கன்னா நல்ல ஃபோன் தான் கிடையாது. ஒரு பழைய வருஷன் ஃபோன் தான் நான் ப்ளே பண்ணுறது மக்களே. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியில் இல்லை. நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்புறம் என்னாச்சு ப்ரோ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு போய் கேட்கலாம். ஏன் பிகாஸ் அதில் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ண முடியும். ஏன் கேட்டீங்கன்னா நம்ம செத்துருவோம். அப்படி நோ சவுண்ட் டிடெக்டர் யுவர் ரெக்கார்டிங் மைட் பி ஓலி ஷிட்
சரி ஓகே விருங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு சவுண்டு இல்லாமல் இருக்க போகுது. என்னை மன்னிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, போன கேம்ல இந்த மாதிரி அர்த்தம்லாம் இல்லை, பட் இந்த கேம்ல உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எம்ஜி பயலுங்க. இன்னும் வந்து நான் வந்து ஒரு டீசெண்ட் தான் வைக்கல. நான் எப்பவும் டீசெண்டாக தான் இருப்பேன். எனக்கு இந்தமாரி ஆளுங்க கூட சேரவே விருப்பம் கிடையாது. விருப்பம்னு படதும் கிடையாது. சூனைக்கேரி இதுக்கா அவர் எங்கே போனால் தெரியல. இங்கே தான் கிரேல் இருக்குது மக்களே. சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சோம். கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே மேம், சத்தத்தை போதே பையன் நமக்கு எங்கன்னா ஈவன் ஜம்ப் ஸ்கேர் அப்படி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நான் நிறைய வாடி இப்படி ஜம்ப் ஸ்கேர் வாங்கி போட்டிருக்கேன். என்னடா இது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ராப்டிஸ் கேப் இருக்குது, அதோட சிங்கிங் இருக்கும்ல, சிங்கிங் ட்ராஃபி ஃபிஷ்ஷு. அதில் எப்படி கத்தமோ அந்த மாதிரி கத்திட்டு இருக்கு. வந்துடான் மாதிரி அதை அதை எங்களை கொத்துறேன் விட்டுக்கணுமா மக்கள்? இதை வச்சு தான் நமக்கு என்ன 6 இதோ என்னது 6 மாஸ்க்கு. இப்போ நான் 1 தான் கலெக்ட் பண்ணிருக்கேன், இன்னும் 5 இருக்குது. இப்போ 1 கலெக்ட் பண்ணால் ஓகேதா? இந்த டோர் டு பி சேஃப் இரும்பா. இப்போ தான்ப்பா நான் உள்ளே வரேன். ஆக்சுவலி இந்தமாதிரி நிறைய வாட்டி நான் மொக்கை வாங்கியிருக்கேன். டக்குனு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மொக்கை இதை வாட்டி வாங்கட, அவ்வளோதான். ஓகே இப்போ தான் பார்த்தா என்ன, ப்ளீஸ் 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 ஏதாவது ஈஸியாக கொடுங்க. டிவி கிராண்ட் மட்டும் கொடுக்காதீங்க உங்களுக்கு. ஏன்னா ஏன் ப்ரோ டிவி கிராண்ட் வேணாம் சொன்னீங்கன்னா அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. கடுப்பு என்னாச்சு பண்ண மக்கள், கேமை குவைட் பண்ணிட்டேன். ஏன்னா கேம் வச்சு இது மினி கேம் ரூமா பரவாயில்ல. ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட்டு போடலாம், ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட்டு சொல்லலாம். ஈஸியஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் தெரியுமாகும், பிங்க் மினிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அழகாக ஒரு நேமை வச்சுருப்பாங்க, திரு கேமிங் ஒயிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதுக்கு போயிடலாம். ஓகே நம்ம எதுவும் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தேவை, இது தேவை, அது உள்ள சூனை கறிக்கையும் வந்துட்டா. இப்போ சிக்கன் எங்கே போகிற இருக்கோம்? இது இங்கே தான் இருக்கும் மக்களே, இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஷவல் நம்ம பார்த்துருந்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா போன ஷாட் பார்த்துருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ஏரியா தான் இருக்கும், இல்லைன்னா சூனை கறியோ இதில் இருக்கும். சாரி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் நம்புகிறேன். ஃபாஸ்ட்டாக பேசுகிறேண்ணா, சாரி மக்களே, சாரி திருப்பி மறந்துட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு இந்த சைடு போகிறீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவை, அது கான். இப்போ தான் வந்து நம்ம அந்த சைடு சாவியத்துக்கு போட்டு இந்த கோழிக்கு இது பேர் சொல்லுவோம் மறக்காம கமெண்ட்ஸுக்காக பாருங்கள். இது பேர் தெரியல, இது கானா இல்லை சீட்ஸா அப்படின்னு ஒன்றுமே ஐடியா கிடையாது. இப்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லென்த்தி வீடியோ தான் நமக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ தான். பட் நீங்கள் அவ்வளோ நேரம் என் சேனலை பார்க்க மாட்டீங்க, எனக்கு அது தெரியும். சுனிகரியில் ஆச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கேமிங் சேனலை பார்த்துன்னு பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் என்னோடய இன்ஸ்பிரேஷன் தான். அவங்கெல்லாம் யார் ப்ரோ கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 1K ரீச் பண்ண சொல்கிறேன். என்னோடய வீடு அதான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு தெரியும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதை தோத்துறோம். திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பண்ணுறா. ஓகே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மக்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். எத்தனை வாட்டி விளையாடணும் கேட்டிங்கன்னா கிட்ட ஒரு 15 to 20, 20 to 25 அப்படின்னு நான் பண்ணினே இருப்பேன். பார்த்தீங்க காசு போட்டு பார்த்தீங்களா, எக்கச்சக்கமாக இந்த மாதிரி பண்ணினே இருந்த மக்களே, நீங்களே பாருங்கள். ஓகே 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 இந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தோன்னா 720p தான் வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே செகண்ட்ஸ் வேணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன இந்த கேம் இப்படி தான் ஃபாஸ்ட்டாக இருக்குமா இல்லைனா எதாவது பண்ணுறீங்களா? என்ன வந்து நான் தான் ஃபாஸ்ட் பண்ணிருக்கேன் தவிர வீடியோ ஒரு கேம் பிளே வந்து ஃபாஸ்ட் இல்லை. நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணலாம், அப்படியே நாமளோட ஸ்லோவாக தான் இருக்கும். பட் நாங்கள் நிறைய வாட்டி தோத்துட்டேன். ஓகே ஏன் பிகாஸ் இப்போ தான் சொல்கிறேன், நான் இப்போ தான் யூடியூபர் பிகினர் நான் காரணத்தினால அவ்வளோவா எனக்கு கேம்ஸ் தெரியாது, அவ்வளோ கேம்ஸும் விளையாட தெரியாது. இந்த கிராணிலாம் நான் எப்போ தெரியுமா மக்களை விளையாட இருந்துச்சேன் அதாச்சு நான் இப்போ வந்து பார்த்தா 12 years. அதான் நான் வந்து பார்த்தா போன வருஷம் 12 years மகளே. நான் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கிராணியை மேடோட எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிது. இது கிராணி மேடோட எஸ்கேப் 12 years. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராணியை கண்டுபிடிச்சது மாதிரி 9 years நான் ஓல்டில் இருக்கும்போது. அப்போ நான் விளாட்ன மக்களே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் போர்டு. அதுக்கப்புறம் புது அப்படி வந்ததில்ல சீவரேஸ்க்கா, அதில் தான் நான் கிராணியை விட்டு நமக்கு ஏற்கிறேன். கீழே ஏஞ்சலில் இருப்பாளே அதனால தான் நான் விட்டுருந்தே காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஆரம்பித்தோம். இதுவும் கிராணி தள்ளி போடுவது ஏன்னா கிராணி தான் சூப்பராக இருக்கும் சொல்லி நம்ம போடணும். பார்த்தா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு அந்த ஏஞ்சலாக்கிட்டேருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம் மக்களே. ஓகே ஏன் பிகாஸ் நம்ம 100 ரீச் ஆகிட்டோம். நம்ம முடிச்சது நல்லா பாயிண்ட்ஸ் இருக்குது பார்க்கலாம். ஓகே 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 ஷிட். அதாவது திரும்பி நம்ம காசை போட்டு வரணும். நீ நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க எத்தனை அடிக்கிறது 1000 இருந்துச்சுல. அப்போ 30னா 30 - 100 இஸ் ஈக்குவல் டு 70. அப்போ 70 divided by 10 இஸ் ஈக்குவல் டு 7.
இது மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. அப்போனா நான் கிட்ட 7 டைம்ஸ் விளாடுங்க. 7 டைம்ஸ்னால் 8-9 டைம்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 2 வாட்டி கார்ன் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்படின்னா நம்ம 9 டைம்ஸாக கிட்ட விளாண்டுருக்கோம் மக்களே. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் நான் பண்ணுறப்ப எவ்வளோ அப்டக்கிள்ஸில் பார்த்துருப்பேன். என்னத்தான் சொல்ல என்னையை பற்றி விடுங்க. அதுக்கு எம்ஜி கேமிங் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும் நமக்கு. பிகாஸ் அவங்க எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு போட்டிருக்காங்க எனக்கு தான் தெரியும் தவிர உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சில பேர் தெரிஞ்சிருக்க மக்களே. பட் சில பேர் தெரியாது. ஆனால் எனக்கு என்ன பிடிக்கலன்னா அவங்க டீசெண்டாக கூட பரவாயில்ல, எந்த பேர் கோவப்படுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எம்ஜி பயாளுங்க. அதான் எம்ஜி பின்னாடி பெரிய இவங்களே இருக்காங்களாம், ஒரு கூட்டமே இருக்கான். ஓகே, அவங்கள விட்டு தர நமக்கு. ஏன்னா அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. அதுமாதிரி அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சாரிக்கிட்டே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கூடாது தான். ஏன் பிகாஸ் நான் சொன்னேன் ப்ரோ இது கொஞ்சம் நல்லல ப்ரோ, வேறு எதாவது நீ போட்டிருக்கலாம், ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீ யார், நீ எதுக்கு என் மீது கமெண்ட் அடிக்கிற? நான் ஆல்ரெடி சாரியும் சொல்லிட்டேன் மக்களே. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரியாக்ட் பண்ணி என்னை இப்படி பண்ணிட்டுருக்காங்க. சரி ஓகே விட்டுடலாம், அந்த பேச்சு எப்படி விட்டுடலாம். ஏன்னா முடிஞ்சது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இஸ் ஃபியூச்சர். நம்ம வந்து பாஸ்ட்டை விட்டுடலாமா. ஏன்னா பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முடிச்சு போட்டு பண்ணின்னு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சருக்கு நம்ம எப்பவுமே போக மாட்டோம், ப்ரெசென்ட்டாக நடக்காது. ஸோ நம்ம ப்ரெசென்ட்டை வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு போயிடலாம் வாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் 100 ரீச் ஆகிட்டோமாடா, இன்னும் 50 ரீச் ஆகிருக்க மாதிரி. நான் இவ்வளோ நேரம் பேசி எனக்கு அழுதுலாம் தோணுதுக்கு. நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள் நான் பண்ணிருக்கேன் இந்த கேம் பிளேக்காக. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு 20 to 25 லைக்ஸ் கொடுங்க. ஏண்டா 20 to 25 லைக்ஸ் கொடுங்க ப்ளீஸ் மக்கள். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறது நீங்களே பார்த்தீங்கன்னா. அதை XXX பூஸ்ட்டு போட்டு தவிர வேறு இது கூட போட்டதில்லை. வீடியோட லென்த்து வரும். நானும் ஆர்ஜி கேமிங் மாதிரிலாம் போட முடியாது மக்களே. ஏன் பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தான வீடியோ போட்டு டக்குன்னு போட்டுறாரு. பட் என் ஃபோன் இருக்கு, என் ஃபோனு கிட்ட லேக் ஆகி பின்னாடி போயிடுது. ஸோ அதனால் 50 வீடியோ போட முடியாது ஆர்ஜி கேமிங். பட் ஆர்ஜி கேமிங் சூப்பர் மக்களே, அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. பிகாஸ் இவரும் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்துடுவார் கூட டவுட்டாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. ஏன் பிகாஸ் அவரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். ஓகே அவங்களே அவர் வந்து பார்த்தா 10th இருக்கார் காரணத்தினால அவரால் வீடியோ போட கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சு அவர் வந்து பார்த்தா செகண்ட் இப்போ இப்போ தான் 130 இது இங்கே பார்த்துருங்க எத்தனை வாடி நான் விளையாட்டுருக்கேன். மார்க்ஸ் தான் 100. ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மார்க்ஸ் பிஸாக எடுத்துட்டோம். ஸோ அவர் 10th வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற நல்லா வீடியோ போடுங்க வரும் அவ்வளோதான் சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு வந்து அவரோட வீடியோ நல்லா பிடிக்க முடியும். ஏன்னா ஃபுல்லாக தான் பார்ப்பேன் தவிர நான் ஓட்டி வழியில் பார்க்க மாட்டேன் மற்றவங்க மாதிரிலாம். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடியோ போடுறதுலாம். ஆக்சுவலாக அவரை பார்த்து கூட நான் நிறைய கொஞ்சம் வீடியோஸ்லாம் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் மைன்கிராஃப்ட்லாம் இல்லை, கிராணி ஹார்ட் மூடே அவர் தான் சொன்னார். ப்ரோ நீங்கள் பேச ட்ரை பண்ணுறதுக்கு நானும் இந்த டைம் பண்ண சொல்லி. பட் என்னாச்சு கேட்டீங்கன்னா கிராணிச்சோட ஹார்ட் மூட் நல்லா போட முடியல. ஏன் பிகாஸ் ஓட்டுக்கு சரியாக மிஸ் ஆயிடுச்சுனால நான் கிராணி தாமஸ் ஃபஸ்ட் வீடியோ ரோபோட்டிக்ஸ்க்கு போட்டதுனால தான். ஸோ கிவன்ஸ்க்கு